வணக்கம். இன்று ஆகஸ்ட் 6, 2026. இன்றைய செய்திகள். பள்ளி மாணவர்களுக்கு ஹெல்மெட்டுடன் நவீன சைக்கிள். அரசு ஊழியர்களுக்கு மருத்துவ காப்பீடு உயர்வு. ஊரக வேலை திட்டம் 150 நாளாக அதிகரிப்பு. மணப்பெண்ணுக்கு 1 பவுன் தங்கம், பட்டுச்சேலை. தல்வைக்க அரசின் பட்ஜெட்டில் அறிவிப்பு. திருமணமாகும் பெண்களுக்கு அண்ணன் சீர் திட்டத்தில் 1 பவுன் தங்க நாணயம் மற்றும் பட்டுச்சேலை வழங்கப்படும் என்று தல்வைக்க அரசு தாக்கல் செய்து முதல் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் அறிவிப்புக்கு பல்வேறு தரப்பினரின் வரவேற்பு. செப்டம்பர் 8ஆம் தேதி வரை சட்டசபை கூட்டத்தொடர் 20 நாட்கள் நடைபெறும். சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவிப்பு. டாஸ்மாக் கடைகளில் விற்பனையாகும் ஒவ்வொரு மது பாட்டிலுக்கும் ரசீது வழங்க வேண்டும். ஐகோர்ட் அதிரடி உத்தரவு. திமுக ஆட்சியின் திட்டங்கள் மீது தல்வைக்க ஸ்டிக்கர். பட்ஜெட் குறித்து உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். ஆட்சி நிர்வாகத்தை வலுப்படுத்தும் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் சேவை உரிமை சட்டம் இயற்றப்படும். பட்ஜெட்டில் அறிவிப்பு. கடந்த 3 மாதங்களில் ரூபாய் 21,000 கோடி கடன் வாங்கப்பட்டுள்ளது. நிதித்துறை செயலாளர் தகவல். புதிய வீட்டுக்கூரை சூரிய மின் மானிய திட்டம் அறிமுகம். ரூபாய் 1 லட்சம் வரை மானியம். யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு மீண்டும் கட்டணம். மத்திய அரசு முடிவு. நாடு முழுவதும் கடந்த மாதம் அதிக மின்சார வாகனங்கள் பதிவாகியதில் தமிழகத்திற்கு 4வது இடம். திருட்டை தடுக்கச் சென்றவருக்கு இந்த நிலைமையா? போலீஸ் ஏட்டை தாக்கி நகை பறிப்பு. நள்ளிரவில் கொள்ளையர்கள் அட்டகாசம். மோட்டார் சைக்கிளை ஓட்டிக்கொண்டு மடிக்கணினியில் வேலை பார்த்த வாலிபர். சமூக வலைத்தளங்களில் வீடியோ வைரல். பழனி ரூபாய் 100 கோடி நில மோசடி வழக்கு. ஆசிரியர் உள்பட 4 பேரை போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி. திண்டுக்கல் மாகட்ரேட் நீதிமன்ற உத்தரவு. திருத்தணி முருகன் கோவிலில் ஆடிப்பரணி விழா. காவடி எடுத்து வழிபட்ட பக்தர்கள். மிகப்பெரிய ஏமாற்றம். தல்வைக்க அரசின் பட்ஜெட்டுக்கு 0 மதிப்பெண். எடப்பாடி பழனிசாமி பேட்டி. வாக்குறுதிகள் எதை பற்றியும் மூச்சை விடாத புஸ்வான பட்ஜெட். மு.க. ஸ்டாலின் விமர்சனம். வருவாய் பற்றாக்குறை 55,775 ரூபாய் கோடி. கடன் அளவு 10.99 லட்சம் கோடி ரூபாய். அமைச்சர் மரிய வில்சன் தகவல். தமிழக பட்ஜெட் தொடர். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடர்ந்து நடைபெற்று வரும் சூழலில் பல்வேறு திட்டங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெறுகின்றன. மெட்ரோ ரயில் விரிவாக்கம். ஓசூரில் இருந்து கர்நாடக மாநிலத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. சென்னை மெட்ரோ 2ஆம் கட்டம் மெட்ரோ ரயில் பாதை பணிகள் தீவிரமடைந்து விரைவாக முடிக்கும் நிலையை எட்டியுள்ளன. மழைநீர் வடிகால் பணிகள். சென்னையில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்க மாநகராட்சி ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார். சட்டம் ஒழுங்கு ஆய்வு. மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். மின்சார வாகன பதிவு. தமிழக அரசின் ஊக்க நடவடிக்கைகளால் இவி வாகன பதிவில் தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது. வாக்குப்பதிவு இயந்திரம். கொளத்தூர் தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்களின் ஆய்வு நிறைவு பெற்றது. ஏழை எளியோர் வீடு. முதல் கட்டமாக வெற்றி வீடு திட்டத்தின் கீழ் 70,000 வீடுகள் கட்டும் திட்டம் தொடங்குகிறது. பேருந்து சேவை மேம்பாடு. சென்னை மற்றும் முக்கிய நகரங்களில் கூடுதல் 1000 ஏசி பேருந்துகள் இயக்க திட்டம். பாஜக கண்டனம். தமிழக பட்ஜெட்டில் முக்கிய துறைகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்ட விதம் குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன. சென்னை போக்குவரத்து. தலைநகரின் முக்கிய ஹாட்ஸ்பாட் பகுதிகளில் போக்குவரத்து முறையில் புதிய மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன. ரயில்வே கவாட் திட்டம். சென்னை நெல்லை வழித்தடத்தில் கவாட் பாதுகாப்பு திட்டம் குறித்து மத்திய அரசு அறிவிப்பு. அரசியல் கள நிலவரம். தமிழகத்திற்கு முக்கிய மத்திய அமைச்சர்களின் வருகை மற்றும் அரசியல் ஆலோசனை. டிவிகே கூட்டணி அறிவிப்புகள். அரசியல் கட்சிகளின் அடுத்தகட்ட தேர்தல் வியூகங்கள் மற்றும் கூட்டங்கள் பற்றிய விவாதம். மதுரை நிலவரம். மதுரை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் குடிநீர் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள். மத்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ சோகஸ்வேலி பணவீக்கம் மற்றும் வட்டி விகிதங்களில் மாற்றமின்றி வட்டி விகிதங்களை சீராக வைத்திருக்க தீர்மானம். எல்லை பாதுகாப்பு. இந்திய எல்லையோர பகுதிகளில் ராணுவத்தின் தீவிர கண்காணிப்பு ரோந்து. சரக்கு ரயில் சேவை. தூத்துக்குடியிலிருந்து ஹரியானா மாநிலத்திற்கு மின்சார கார்களை ஏற்றிச் செல்லும் சிறப்பு ரயில்கள். மத்திய பட்ஜெட் தாக்கம். தேசிய அளவில் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு. இந்திய இந்தோனேசியா ஒப்பந்தம். ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளுக்காக ஐஐடி மெட்ராஸ் உடன் புதிய ஒப்பந்தம் கையெழுத்து. விமான சேவை விரிவாக்கம். ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் உள்நாட்டு விமான சேவைகளை உயர்த்த தீர்மானம். தேசிய நெடுஞ்சாலைகள். முக்கிய நகரங்களை இணைக்கும் விரைவு சாலை பணிகளுக்கு மத்திய அரசு விரைவு நடவடிக்கை. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு. நாட்டின் பசுமை பரப்பை அதிகரிக்க தேசிய அளவில் புதிய மரக்கன்று நடும் இயக்கம். மக்களவை கூட்டத்தொடர். நாடாளுமன்றத்தில் பல்வேறு முக்கிய சட்ட மசோதாக்கள் மீது தீவிர விவாதம். ஜிஎஸ்டி வசூல். நடப்பு மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் சாதனை அளவை எட்டியதாக நிதியமைச்சகம் தகவல்.
ரஷ்யா உக்ரைன் போர். உக்ரைன் நகரங்கள் மீது ரஷ்யா சரமாரி தாக்குதல். பொதுமக்கள் பலர் பலி. மத்திய கிழக்கு பதற்றம். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ராணுவத்தின் திடீர் நடவடிக்கை. செங்கடல் கப்பல் தாக்குதல். செங்கடலில் பயணித்த இந்திய சரக்கு கப்பல் மீது ஏவுகணை வீச்சு. விபத்து தவிர்க்கப்பட்டது. இலங்கை இயற்கை சீற்றம். இலங்கையில் தொடர் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் 7 பேர் உயிரிழப்பு. ஸ்பெயின் அகதிகள் விபத்து. எல்லைக்கடலில் அகதிகள் படகு கவிழ்ந்து 17 பேர் பலி. பலுசிஸ்தான் கோரிக்கை. ஆகஸ்ட் 11ஆம் தேதியே சுதந்திர தினமாக அறிவித்த பலுசிஸ்தான் அமைப்புகள். வெனிசுலா பேரழிவு. வெனிசுலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பலி எண்ணிக்கை மேலும் உயர்வு. துபாய் தொழில்நுட்பம். மனித உருவ ரோபோவுக்கான பிரம்மாண்ட காட்சி மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம். வேலைவாய்ப்பு மாற்றம். தென்கொரிய இளைஞர்கள் வேலைவாய்ப்பை தேடி ஜப்பானை நோக்கிச் செல்லும் புதிய போக்கு. அமெரிக்க பொருளாதாரம். அமெரிக்க சந்தைகளில் பணவீக்கம் கட்டுக்குள் வருவதாக பொருளாதார வல்லுநர்கள் கருத்து. டிஎன்பிஎல் 2026 தமிழ்நாடு பிரீமியர் லீக் தொடரில் நெல்லை மற்றும் மதுரை அணிகளின் அதிரடி ஆட்டம். இந்திய கிரிக்கெட் அணி. வரவிருக்கும் தொடருக்கான இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர் தேர்வு அறிவிப்பு. காமன்வெல்த் ஆய்வுகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய வீராங்கனைகளின் தீவிர பயிற்சி. சர்வதேச கால்பந்து. முகமது சாலா முகமது சலா புதிய கால்பந்து கழகத்தில் இணைவதற்கான ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள். ஒலிம்பிக் தகுதிகள். இந்திய தடகள வீரர்கள் ஒலிம்பிக் தொடருக்கு தகுதி பெற புதிய சாதனைகளை படைத்தல். அஜித்தின் ரேசிங் கதையை மையமாக கொண்ட புதிய படத்தின் முதல் பார்வை ஃபர்ஸ்ட் லுக் வெளியீடு. திரைப்பட வெளியீடு. கார்த்திக் சுப்பராஜ் இயக்கும் புதிய படத்தின் அறிவிப்பு மற்றும் எதிர்பார்ப்பு. மூடர்கூடம் 2 நவீன் இயக்கத்தில் மூடர்கூடம் 2 திரைப்படத்தின் முதல் பார்வை போஸ்டர் வெளியீடு. தங்கம் விலை நிலவரம். சவரனுக்கு விலை உயர்ந்து சென்னையில் புதிய உச்சத்தை தொட்ட தங்கம் விலை. பெட்ரோல் டீசல் விலை. சென்னையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் பெரிய மாற்றமின்றி தொடர்ச்சி. பங்குச்சந்தை நிலை. இந்திய பங்குச்சந்தைகளில் ஏற்ற இறக்கத்துடன் முடிந்த வணிகம். சென்செக்ஸ் நிஃப்டி. தொழில்நுட்ப அறிமுகம். புதிய மாடல் மடிப்பு போன்கள். கேலக்ஸி Z Fold மற்றும் ஸ்மார்ட் போன்கள் அறிமுகம். சுகாதார விழிப்புணர்வு. கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்கான ஒருமுறை தடுப்பூசி குறித்து புதிய ஆய்வு முடிவுகள். தூத்துக்குடி கஞ்சா பறிமுதல். தூத்துக்குடியில் 1.2 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு 2 பேர் கைது. ரயில் கூடுதல் பெட்டிகள். திருச்சி ஜோத்பூர் ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணிகளின் வசதிக்காக கூடுதல் பெட்டி இணைப்பு. புதிதாக ஏதேனும் கூடுதல் தகவல் சேர்க்கலாம் என்று நினைத்தால் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளைய செய்திகளில் பார்க்கலாம். நன்றி வணக்கம்.